பால் உற்பத்தியிலும் பால் கொள்முதல் செய்வதிலும் தேசிய அளவில் முன்னிலையில் உள்ளது. பால் உற்பத்தியினை மேலும் அதிகரிக்கவும், ஊரக பகுதிகளில் வாழும் பெண்களின் வாழ்வாதாரத்தினை உறுதி செய்திடவும் ஒவ்வொரு ஆண்டும் 10,000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கறவை மாடுகள் விலை இல்லாமல் வழங்கப்படும். மாடுகள் இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 57 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறைக்கு 4,880 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழில் வளர்ச்சி 2036ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பினை $1.5 டிரில்லியன் அமெரிக்கன் டாலராக உயர்த்துவதை நமது அரசின் குறிக்கோளாக இண்டஸ்ட்ரீஸ் அமைய உகந்த சூழலை உருவாக்கி நம் மாநில இளைஞர்களுக்கு கணிசமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கத்தக்க நிலையை ஏற்படுத்துவதற்கான மூலம் இந்த இலட்சிய இலக்கினை அடைய அரசு முன்னெடுப்பு செயல்பட்டு வருகிறது. நமது அரசு பொறுப்பேற்றவுடன் 17,790 நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 35,062 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 புரிந்து உணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை ஊக்குவித்து தொழில் வளர்ச்சியை மேலும் வேகப்படுத்தும் நோக்கில் மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ் MMLP ட்ரை போர்ட்ஸ் மிக முக்கியமான இடங்களிலும் பெட்ரோ ரசாயன தொழிற்சாலைகள் அவற்றுடன் தொடர்புடைய துணை தொழிற்சாலைகள் அமைக்கவும் இந்த அரசு முயற்சி மேற்கொள்ளும். மேலும் தமிழ்நாட்டில் புதிய துறைமுகங்களை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் இந்த அரசு ஆராயும். தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக திகழும் தமிழ்நாடு தன் நிலையை மேலும் மேம்படுத்தி கொள்ளும் நோக்கில் ஒரு புதிய தமிழ்நாடு தொழில் கொள்கை வெளியிடப்படும். இக்கொள்கையை புத்தாக்கம் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான வளர்ச்சி ஊக்குவிப்பதோடு எழுச்சி பெற்று வரும் புதிய தொழில் துறைகளையும் ஆதரித்து நிலையான வளர்ச்சி மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டை முன்னெடுக்கும் வகையில் வடிவமைக்கப்படும். மேலும் மாநிலத்தின் உற்பத்தி மற்றும் விநியோக தகுதிகளை பட்டியலிட்டு முதலீட்டாளர்கள் லோக்கல் எக்கோசிஸ்டமை ஆழமாய் புரிந்து கொள்ள உதவும். ஒரு காம்ப்ரஹென்சிவ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக தமிழ்நாடு தொழில் திறன் விவரப்பட்டியல் அரசு உருவாக்கும். தமிழ்நாட்டின் போட்டித்திறனை மேலும் பலப்படுத்தும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இயங்கும் வழிகாட்டி 3.0 எனும் புதிய முதலீட்டு சேவையை அமைப்பை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் முதலீட்டு செய்ய விரும்பும் நிறுவனங்களுக்கு தேவையான தகவல்கள், அனுமதிகள், சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் விரைவாக கிடைக்கும். வழிகாட்டி 3.0 அமைப்பின் முக்கிய அங்கமாக தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 3.0 மேம்படுத்தப்பட்டு வடிவில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் தொடங்குவதற்கு முதலீட்டு திட்டங்களுக்கும் தேவையான அரசு அனுமதிகள், அப்ரூவல்ஸ், தடையில்லாத சான்றிதழ்கள் ஒருங்கிணைத்து அவற்றை ஒரே இடத்தில் பெறலாம். இதன் மூலம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதும் முதலீட்டு செய்வதும் மேலும் எளிதாக்கி புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தொழில் வளர்ச்சியை வேகப்படுத்தும் வழி ஏற்படும். நம் மாநிலத்தோடு தங்களது நீண்டகால தொடர்புகளை கொண்ட குளோபல் தமிழ் சொசைட்டி திறமை முதலீடு மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றில் அபார வளம் கொண்டுள்ளது. இந்த நல்லுணர்வு பயனுள்ள முதலீடுகளை மாற்றும் நோக்கில் தொழில் வழிகாட்டி நிறுவனத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் முதலீட்டு சேவைகள் பிரிவு அமைக்கப்படும். இது குளோபல் தமிழ் சொசைட்டி தமிழ்நாட்டில் முதலீடுகளை எளிதாக்கி ஊக்குவிக்கும் வகையில் செயல்படும். தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சமமான மற்றும் சீரான வளர்ச்சி உறுதி செய்யும் நோக்கில் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டங்களில் மாவட்ட வாரியான தொழில் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அந்த மாவட்டங்களின் துறை சார்ந்த திறன்களை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டு தொழில் முன்னேற்றம் நிறுவனத்தால் சிப்காட் புதிய தொழில் பூங்காக்கள் உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புடன் முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற வகையில் சுமார் 3,200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் உருவாக்கப்படும். தென் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலமாக அறிவிக்கப்படும்.
இதன் மூலம் தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகர்பட்டினத்தில் அமைந்துள்ள விண்வெளி ஏவுதளத்தின் ஆகச்சிறந்த புவியியல் மற்றும் உத்தி சார்ந்த முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த முதலீட்டு மண்டலம் அமையும். இந்த மண்டலத்தில் தனியார் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்ஸ் மற்றும் ஆராய்ச்சி அமைப்புகள் இணையற்ற உட்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்காக இன்ஸ்பேஸ் உடன் இணைந்து மாநில அரசு ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கிள் காமன் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டியை நிறுவி வருகிறது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் டீப் டெக் மேம்பாட்டிற்காக இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக்க நகரமாக அறிவாகம் உருவாக்கப்படும். இந்நகரில் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம், சர்வதேச திறன் மேம்பாட்டு மையம், செமிகண்டக்டர்ஸ் ஹார்ட்வேர் டெஸ்டிங் லேப், மல்டி டொமைன் இனோவேஷன் இன்குபேட்டர் மற்றும் நவீன குடியிருப்பு உட்கட்டமைப்பு வசதிகள் இடம்பெறும். செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள், அதிநவீன அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், குவாண்டம் தொழில்நுட்ப நிறுவனங்கள், என்டர்பிரைஸ் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் அரசின் செயற்கை நுண்ணறிவு முன்முயற்சிகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து இயங்குவதற்கான ஒரு தனித்த சூழல் அமைப்பாக இந்த செயற்கை நுண்ணறிவு நகரம் அமையும். இங்கு மேம்பட்ட கணினி தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு, சிறப்பு வசதிகள், திறன்மிக பணியாளர் உட்கட்டமைப்பு மற்றும் கொலாபரேட்டிவ் இனோவேஷன் என்விரான்மென்டாக இருக்கும். இதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு 4414 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்ட 43,047 லட்சம் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் தேசிய அளவில் தமிழ்நாடு 3ஆம் இடத்தில் உள்ளது. புதிதாக தொழில் தொடங்குவோருக்கு மூலதன மானியம் மற்றும் வட்டி மானியம் பல திட்டங்களில் கீழ் வழங்கப்படுகிறது. இந்த நிதியாண்டில் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 225 கோடி ரூபாய், மூலதன மானியங்கள் திட்டத்தின் கீழ் 352 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஸ்டீல் புரொடக்ஷன் ஊக்குவிக்கும் ஸ்டீல் ரோலிங் மில்ஸ்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கத்தை தணிக்கவும் கிரீன் ஸ்டீல் புரொடக்ஷன் இனிஷியேட்டிவ் அடுத்த 5 ஆண்டுகளில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்திற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு 2142 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர் இந்தியாவின் முன்னணி ஜவுளி ஆடை, கைத்தறி, கைவினை மற்றும் உற்பத்தி தலங்களில் ஒன்றான தமிழ்நாட்டில் ஜவுளி ஆடை மற்றும் கைவினை துறைகளுக்கான வடிவமைப்பு, கல்வி, இனோவேஷன், ஆராய்ச்சி, தயாரிப்பு மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு தனி நிறுவனம் இதுவரை இல்லை. மேலும் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள கைவினை கலைஞர் சமூகங்கள் மற்றும் திறமை வாய்ந்த மாணவர்களுக்கு நிதி சிக்கல்கள் மற்றும் சிறப்பு கல்வி வாய்ப்புகளை பெறுவதில் உள்ள சிரமங்கள் ஆகியவற்றால் போதிய வாய்ப்பு கிடைக்காமலும் தேசிய அளவிலான முதன்மை வடிவமைப்பு நிறுவனங்களை அணுகுவதிலும் பல இடர்பாடுகளையும் எதிர்கொள்கின்றனர். இந்த இடைவெளிகளை சரி செய்யும் நோக்கில் தொழில் மற்றும் கல்வித்துறையினரின் தீவிர பங்களிப்புடன் மாநில முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம் அமைக்கப்படும். 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட உள்ள இந்நிறுவனத்துக்கு அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும். தொழில்நுட்ப ஜவுளித்துறையானது தற்போது வளர்ந்து வரும் துறைகளில் ஒன்றாகும். சுகாதாரம், வாகன தொழில், கட்டுமானம், வேளாண்மை மற்றும் பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புத்தாக்க மதிப்பு கூட்டல், ஏற்றுமதி மற்றும் உயர்திறன் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இத்துறையில் நிறைந்துள்ளன. இந்தியாவின் முன்னணி ஜவுளி உற்பத்தி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கினாலும் தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் குறைந்த அளவிலான விழிப்புணர்வு மற்றும் இது குறித்து சர்வதேச அனுபவம், மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் அணுகுவதில் உள்ள சிக்கல்கள் ஆகியவற்றின் காரணமாக ஜவுளி உற்பத்தியில் இத்துறையின் பங்களிப்பு குறைவாக உள்ளது. இந்த இடைவெளியை பூர்த்தி செய்யும் வகையில் சர்வதேச கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து தொழில் முனைவோர்களுக்கான தொழில்நுட்ப ஜவுளி மாற்றத்திற்கான திட்டம்
தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்தின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர், எம்எஸ்எம்இஸ் மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் தொழில்நுட்ப ஜவுளித்துறைக்கு மாறுவதற்கு தேவையான பன்னாட்டு வாய்ப்புகள், தொழில்நுட்ப பயிற்சி, தொழில்நுட்ப பரிமாற்றம், சந்தை நுண்ணறிவு, புத்தாக்க ஆதரவு மற்றும் தொழில் மொழிகாட்டுதல் ஆகியவை வழங்கப்படும். பனை விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம் கார்ப்பரேஷன் அமைக்கப்படும். பதநீர் பதப்படுத்துதல், உற்பத்தி மற்றும் வேல்யூ ஆடட் பாம் ப்ராடக்ட்ஸின் ஏற்றுமதி போன்று ஆக்கப்பூர்ணமான முயற்சிகள் இந்த நிதி பயன்படுத்தப்படும். மாநில மரமான பனை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை இம்முயற்சி உறுதி செய்யும். திருப்பூரில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பசுமை வழி ஆடை உற்பத்தி ஊக்குவிக்கும் பல கட்டங்களில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். இதற்கான 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி சென்டர் அமைக்கப்படும். இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர் துறைக்கு 1678 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள். தூய சக்தியாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் தொழில்நுட்ப சக்தியாகவும் மாற வேண்டியது காலத்தின் கட்டாயம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வளர்த்தல்தான் வெற்றி உறுதியாகும். அதை பின்பற்றி தான் தமிழ்நாட்டின் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன் தொடர்ந்து வலுவான மற்றும் நிலையான வளர்ச்சியை பதிவு செய்து வருகிறது. ஆண்டுதோறும் 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதியை உருவாக்கியுள்ள இந்த அமைப்புகள் 20 லட்சத்திற்கு மேற்பட்ட நபர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பின்மை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் வளர்ச்சியினை மேலும் அதிகரிக்க இந்த பல முன்முயற்சிகள் மேற்கொள்ளும். செயற்கை நுண்ணறிவு என்பது இனி ஒரு எதிர்கால தொழில்நுட்பமாக இல்லாமல் நமது குடிமக்களின் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக மாற்றமடைந்துள்ளது. நிர்வாகத்தை வேகமாகவும், டிரான்ஸ்பரண்டாகவும், அனைவரையும் உள்ளடக்கியதாகவும், எளிதில் அணுகக்கூடியதாகவும் மாற்றுவதற்கு செயற்கை நுண்ணறிவு பொறுப்புடன் பயன்படுத்த இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், காமிக்ஸ், கேமிங் அண்ட் வெர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை தமிழ்நாடு ஏஐ மிஷன் வளப்படுத்தும். இந்த அமைப்பு சுகாதாரம், விவசாயம், கல்வி, குடிமக்கள் சேவைகள், நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் சமூக நல நிர்வாகம் போன்ற துறைகளிலும் தேவையான இதர துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த முன்முயற்சிகள் தனி கவனம் செலுத்தும். செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மை மற்றும் முக்கிய பொறுப்பை உறுதி செய்யவும் பல்வேறு அரசு துறைகளின் சேவைகளை இணைய வழியில் மக்களுக்கு வழங்கும் வகையிலும் அனைத்தும் சேவை மையங்கள், அதிவேக இணைய இணைப்பு மற்றும் கூடுதல் மக்கள் நல சேவைகளுடன் சேவை 2.0 மையங்களாக அரசு மேம்படுத்தும். தற்போது 20 துறைகளை சார்ந்த 76 சேவைகளை வழங்கும் நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்பாட் வசதியானது 275 மக்கள் நல சேவைகளை வழங்கும் வகையில் மேம்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பத்தில் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு 398 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. எரிசக்தி 2036ஆம் ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரம் எனும் அரசின் தொலைநோக்க பார்வையின் இலக்கை அடைவதில் எரிசக்தி துறை பங்களிப்பு அவசியமாகும். தமிழ்நாட்டிற்கு 2640 மெகாவாட் கூடுதல் மின் உற்பத்தி திறனை வழங்கக்கூடிய உடன்குடிநிலை 1 மற்றும் 800 சிறப்பு பொருளாதார மண்டல செஸ் அனல் மின் திட்டங்களை விரைவாக செயல்படுத்த இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. சுமார் 8000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இடிபிஎஸ் விரைவாக்க திட்டம் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 5050 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ளிமலை பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் செயல்பாடு ஸ்பீட் ஆக்கப்படும். அதிகபட்ச மின் தேவையை மேனேஜ் செய்வதில் ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளின் பெஸ் முக்கியத்துவத்தை உணர்த்தியுள்ள இந்த அரசு இத்துறையில் தனியார் முதலீடுகளை எளிதாக்கி
தமிழ்நாட்டை இந்தியாவின் பெஸ் மையமாக மாற்றும் வகையில் புதிய பெஸ் ஊக்குவிப்பு கொள்கையை வெளியிடும். புதுப்பிக்க எரிசக்தி மேம்படுத்தி தனது எரிசக்தி உத்தியை செயல்படுத்துவதில் அரசு முனைப்பாக உள்ளது. பிரைம் மினிஸ்டர் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் இணைந்து புதிய வீட்டு கூரை சூரிய மின் மானிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் சூரிய மின் பலகைகள் பொருத்தும் வீட்டு நுகர்வோருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும். இது அவர்களின் மின்சார கட்டணங்களை பெருமளவு குறைப்பதுடன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டின் மூலம் பசுமை மற்றும் நிகழ்வை சாத்தியப்படுத்தும். இத்திட்டத்தினை செயல்படுத்த 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சென்னை மாநகரில் உள்ள அனைத்து நுகர்வோர்களுக்கு மாநிலத்தின் பிற பகுதியில் உள்ள 50 லட்சம் தொழில் மற்றும் வணிக நுகர்வோருக்கு ஸ்மார்ட் மீட்டர்ஸ் அமைக்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். 2035-36 ஆண்டுக்குள் அதிகபட்ச மின் தேவையின் அளவு 37,000 மெகாவாட்டாக கடக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மின் உற்பத்தி, அலோகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் முதலீடுகளை வேகப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டு உள்ளது. மாநிலத்தின் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சரை வலுப்படுத்தக்கூடிய மிக முக்கிய திட்டமாக கோயம்புத்தூர் அரியலூர் 765 765 கிலோவாட் மின் பகிர்மான பாதை திட்டம் 4000 கோடி ரூபாய் செலவில் PPP முறையில் செயல்படுத்தப்படும். மேலும் சென்னை மாநகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் மிக உயர் அழுத்த மின் பகிர்மனை திறன் 1390 கோடி ரூபாய் செலவில் பலப்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் தென் மண்டலத்திலிருந்து பசுமை எரிசக்தியை கொண்டு செல்வதற்கு மிக முக்கியமாக விளங்கும் 1187 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 2ஆம் கட்டம் மற்றும் 1640 கோடி ரூபாய் மதிப்பிலான விருதுநகர் கோயம்புத்தூர் 765 கிலோவாட் மின் பகிர்மன திட்டங்கள் செயல்பாட்டு அரசு வேகப்படுத்தும். 11,760 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை கையாளக்கூடிய 6,884 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 3ஆம் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தேவையான நிதி உதவியை பெறவும் அரசு நடவடிக்கை எடுக்கும். மின் விநியோகத்தை மேம்படுத்தும் வகையில் 1,543 கோடி ரூபாய் முதலீட்டில் 178 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்கும் பணி அரசு மேற்கொள்ளும். மேலும் 2000 கோடி ரூபாய் செலவில் 40,000 பழைய டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை படிப்படியாக மாற்றப்படும். மின்சார வாகனங்களின் பயன்பாட்டினை ஊக்கப்படுத்தும் வகையில் PPP முறையில் அடுத்த 5 ஆண்டுகளில் மின்சார வாகனங்களுக்கான 20,000 பொது சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்படும். இத்திட்டத்திற்காக நடப்பு நிதி ஆண்டில் 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அடுக்கு மாடி குடியிருப்போர் நல சங்கங்களில் மூலம் குடியிருப்புகளில் அமைக்கப்படும் மின் வாகன நிலையங்களுக்கு அரசு மானியம் வழங்கும். இதற்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்புக்கு இணங்க 2 மாதங்களில் 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு வழங்கப்படும் விலையில்லா மின்சாரத்தை 100 யூனிட்டிலிருந்து 200 யூனிட்டாக உயர்த்தி வழங்குவதற்காக இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1,545 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக நுகர்வோர், வேளாண் விவசாயிகள் என மின் நுகர்வோரின் பயன்பாட்டிற்கு வழங்கும் மானியத்தின் கீழ் இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 18,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு மின்சார விநியோக கழகத்திற்கு இழப்பீடு நிதியாக 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் எரிசக்தி துறைக்கு 15,828 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி. சென்னை பெருநகர் பகுதியின் எதிர்கால வளர்ச்சியை வழிநடத்தும் விதமாக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் 1,189 சதுர கிலோமீட்டர் பரப்பினை உள்ளடக்கிய 3ஆம் முழு திட்டத்தை தேர்ட் மாஸ்டர் பிளான் 2027-2046 தயாரித்து வருகிறது. சென்னை பெருநகர் பகுதியின் வேகமான விரிவாக்கத்தை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைத்து திட்டமிடலின் தேவையை உணர்த்தும் 5,904 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிவுபடுத்தப்பட்ட சென்னை பெருநகர் பகுதியினை ஒரு
காம்ப்ரஹென்சிவ் மாஸ்டர் பிளான் அரசு தயாரிக்கும். இத்திட்டம்